ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் அரங்கத்துக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த ப்ரமோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து விஜய் டிவியில் ஒரு புது சீரியல் வந்து வரப்போகுது இல்லையா? மாலை 6:30 மணிக்கு, அதாவது மகாநதி சீரியல் முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த இடத்துல இந்த புது சீரியல் வரப்போகுது. யார் வந்து ஸ்டாரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின், நிரோஷா இவங்கெல்லாம் தான் மறுபடியுமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலோட முதல் ப்ரமோ வந்து வந்தாச்சு. அந்த ப்ரமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கந்தசாமி இந்த சீரியலில் வந்து ஸ்டாலின் அவர்களோட பேர் வந்து கந்தசாமி, அவரோட கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோமோவாக கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட கதை. அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒருத்தவங்க வந்து வராங்க. டிஃபன் எல்லாம் முடிஞ்சு போச்சிங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஓனர், இவர் வந்து சொல்லும்போது ரொம்ப பசியோடு வந்துட்டேன், ஒரு 2 இட்லியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 இட்லி வந்து இலையில வந்து பரிமாறுறாங்க. அதுக்கு வந்து சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மூத்த மருமக, அதாவது இவங்க குடும்பமாக செய்து தான் இந்த ஹோட்டலை வந்து நடத்துகிறாங்க சரிங்களா. சட்னியை வந்து தண்ணியாக வந்து ஊற்றுறாங்க. அப்போ சாப்பிட வந்தவர் வந்து கேட்குறாங்க, இது என்ன சட்னி கழுவின தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றுறீங்களா அப்படின்னதும் உடனே கந்தசாமிக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அவர் வந்து என்னப்பா சட்னி இல்லைன்னா தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு கார சட்னி வந்து ரெடி பண்ணுறாரு. ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த மருமக பொண்ணு வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டியாக கொண்டு வராங்க. இவ்வளோ பெரிய குழிக்கரண்டியில் சட்னி ஊற்றுனண்டா, அப்போ வந்து 4 பேருக்கு தான் இந்த சட்னி வந்து வரும், பார்த்து சிக்கனமாக ஊற்றணும் அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது. அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, என்ன முதலாளி நீங்கள் தானே வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அதே சமயம் ஒருத்தருக்காக போயிட்டு நீங்களே சட்னியை வந்து வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வரீங்க, உங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த பொண்ணு இந்த ஹோட்டலில் வேலை செய்ய வந்தவங்க, அவங்களே இவங்களோட மருமகளாகவும் ஆக்கிட்டாங்க சரிங்களா. இப்போது இதில் வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இது வந்து வியாபாரத்தில் வந்து சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும்னா இவங்க நடத்துறது ஹோட்டல் வியாபாரம் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணணும், உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 3 இட்லிக்கு அந்த பெரிய குழிக்கரண்டியில் நம்ம வந்து கார சட்னி அதெல்லாம் ஊற்ற மாட்டோம் இல்லையா? வீட்லையாக இருந்தாலும் ஒரு சின்ன கரண்டியில் தான் வந்து ஊற்றுவோம். சாம்பார் தான் நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற கரண்டியில் வந்து ஊற்றுவோம். இது ஒரு விதம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா, அவங்களோட ஹோட்டலுக்கு பசியோடு வந்த யாரும் வந்து திருப்தியாக சாப்பிடாமல் போகக்கூடாது. இப்போது தண்ணியாக சட்னி ஊற்றினா, அந்த ஹோட்டலுக்கு போனப்பா அங்கே என்னப்பா சட்னி நல்லாவே இல்லை, தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து தண்ணி சட்னின்னு ஒரு வெரைட்டி வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டல்காரங்களோட நுணுக்கமான வியாபார தந்திரம் சரிங்களா. இதுலேருந்து ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹோட்டலுக்கு பசியோடு வர யாரும் சாப்பிடாம போகக்கூடாது, அதே சமயம் ஹோட்டலில் உணவும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரமோ தான் இருந்தது. இந்த சீரியலை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீரியல் அரங்கத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.